சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் முகாமில்லத்தை நீர்வளத்துறை தற்காலிக ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். விவரம். நீர்வளத்துறையில கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய தற்காலிக கள உதவியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யப்படாததை கண்டித்து பசுமை வழிச்சாலையில் உள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறாங்க. சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சுமார் 1438 கள உதவியாளர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக ஊழியர்களாகவே பணியாற்றி வருகிறோம், தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில திமுக ஆட்சிக்கு வந்தால் தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவாதத்தின்படி இதுவரைக்கும் தங்கள் யாரும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. எனவே தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முற்றுகையிட்ட தற்காலிக உதவியாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தங்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.